ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் காந்திமதி அம்மா, அவங்களுடைய பையன் ரகு, அப்புறமா மருமக விஜயலக்ஷ்மி, இவங்க 3 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரகுவுக்கு அந்த கிராமத்திலேயே சின்னதாக ஒரு மட்டன் சுக்கா கடை இருந்துச்சு. அதே கிராமத்தில் வேலு வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கும் சின்னதாக ஒரு கறிக்கடை இருந்துச்சு. ரகு எப்போவும் வேலுவோட கடையில் தான் மட்டனை வாங்குவான். வழக்கம் போல் நடந்து வேலுவோட கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அங்கே வந்ததும் வேலு இப்படி கேட்டான், என்னப்பா ரகு, 2 நாளாக ஆளையே காணோம், எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ரகு இப்படி சொன்னான், இல்லைண்ணே, 2 நாளாக உடம்பு சரியில்லை, அதான் கறி வாங்க வரலை, சரி 2 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு கேட்டான். வாங்கிட்டு வந்த மட்டனை எடுத்துகிட்டு வந்து விஜயலக்ஷ்மி கிட்ட கொடுத்து, விஜி, இந்த மட்டனை சுக்கா செஞ்சுடு அப்படின்னு சொன்னான். விஜியும் மட்டனை சுத்தம் செஞ்சு மட்டன் சுக்காவை செய்ய ஆரம்பித்தா. விஜியோட மட்டன் சுக்காவுக்கு அந்த ஊரே அடிமையாக இருந்துச்சு. ரகு தன்னுடைய தள்ளு வண்டியில் ரொட்டிகளையும் மட்டன் சுக்காவையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வந்தான். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நீங்கள் எதிர்பார்த்த மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூடாக இருக்குது, சீக்கிரமாக வந்து வாங்கி சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய பேர் வந்து மட்டன் சுக்காவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்த ஒருத்தர் இப்படி கேட்டார், ஏன்பா 2 நாளாக கடையே திறக்கலை, என் பசங்க உன் கடை மட்டன் சுக்காவை தான் விரும்பி சாப்பிடுவாங்க, சரி எனக்கு 2 பார்சல் மட்டன் சுக்கா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார். ரகு வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான், விஜி, நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உன் மட்டன் சுக்காவை பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கிது. உன் கையில் ஏதோ மாயம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி நைட்டு காந்திமதி அம்மா இப்படி சொன்னாங்க, என்னப்பா நீ வர வர சம்பள பணத்தை அம்மா கிட்ட கொடுக்குறதே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரகு இப்படி சொன்னான், அம்மா, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல்ல, நீங்கள் வீட்லேயே இருங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விஜி பார்த்துப்பா அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு விஜயும் ரகுவும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காந்திமதிக்கு விஜயை பிடிக்காததால் இப்படி யோசிச்சாங்க, அவன் மட்டன் சுக்கா நல்லா செய்யறதுனால தானே இவன் இப்படி பண்ணுறான், ஏதாவது பண்ணி அந்த மட்டன் சுக்காவை கெடுத்து விட்டுடணும் அப்படின்னு நினச்சாங்க காந்திமதி அம்மா. அப்படி யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு அவங்க படுத்து நிம்மதியாக தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விஜி அப்போவும் போல் சீக்கிரமாகவே எழுந்து மட்டன் சுக்காவை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் இப்படி சொன்னான், மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு, நம்ம போய் சப்பாத்தியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா விஜி. அங்கிருந்து போனதும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து காந்திமதி அம்மா நடந்து அந்த ரூமுக்கு வந்தாங்க. அங்கே வந்ததும் யாரும் பார்க்காதப்ப அந்த மட்டன் சுக்காயில் ஒரு டப்பா மிளகாத்தூளை கலந்துக்கிட்டு இருந்தாங்க காந்திமதி அம்மா. இது தெரியாமல் விஜி அங்கே வந்ததும், மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், கடைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரகு கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. என்னங்க, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அதை சாப்பிட்டதும் ரகு இப்படி சொன்னான், விஜி, என்ன பண்ணி வச்சிருக்க, மட்டன் சுக்கா ரொம்ப காரமாக இருக்குது, மிளகாத்தூளை கொட்டிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி விஜயை திட்டிக்கிட்டு இருந்தான். காந்திமதி அம்மா பக்கத்தில் நின்றுட்டு தான் மனசுக்குள்ளேயே விஜி திட்டு வாங்குறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் இப்படி சொன்னான், தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். இப்படியே 2-3 மாதங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ரகுவோட மட்டன் சுக்கா கடை அந்த ஊரில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காந்திமதி அம்மா வேலுவோட கடைக்கு போயிருந்தாங்க. இங்கே பாருப்பா, என் பையன் உன் கடையில் தானே மட்டன் வாங்குறான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வேலு, ஆமாம்மா, உங்கள் பையன் தினமும் என்னோட கடையில் தான் மட்டனை வாங்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் காந்திமதி இப்படி சொன்னாங்க, நான் உனக்கு நிறைய பணம் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும், புரியுதா அப்படின்னு வேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேலு, சரிம்மா, நிறைய பணம் தரேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அதுக்கு காந்திமதி இப்படி சொன்னாங்க, நீ தினமும் என்னுடைய பையனுக்கு கெட்டுப்போன மட்டனை தான் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொன்னாங்க. இது தெரியாமல் ரகு எப்பவும் போல் வேலுவோட கடைக்கு வந்து, அண்ணன், எனக்கு வழக்கம் போல் 2 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். வேலு, சரி இருப்பா, உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி அம்மா சொன்ன மாதிரியே வேலுக்கு கெட்டுப்போன மட்டனை கொடுத்தாங்க. இது தெரியாமல் ரகு வாங்கிட்டு வந்தான். விஜயும் அதை வச்சு மட்டன் சுக்காவை செஞ்சு கொடுத்தா.
ரகு வழக்கம் போல் மட்டன் சுக்கா கடையை திறந்தான். எப்பவும் போல் வந்து சாப்பிட்றவங்க மட்டன் சுக்காவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் இப்படி சொன்னார், என்னப்பா ரகு, மட்டன் சுக்கா இன்னைக்கு நல்லாவே இல்லை, கெட்டுப்போன கறியில் செஞ்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்டார். இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. ரகு ரொம்பவும் வருத்தப்பட்டான். யாரும் நம்ம கடைக்கு வந்து மட்டன் சுக்காவை வாங்கி சாப்பிட்றதே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னவோ அந்த கறிக்கடைக்காரன் வேலு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நம்ம காலையில் அவனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் வேலுவோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டான், அண்ணே, நான் ரொம்ப வருஷமாக உங்கள் கடையில் தானே மட்டன் வாங்குகிறேன். என்ன நடக்குது? மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரகு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு வேலு இப்படி சொன்னான், என்னை மன்னிச்சிடுப்பா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். ஒரு நாள் உன்னுடைய அம்மா என் கடைக்கு வந்திருந்தாங்க. எனக்கு நிறைய பணம் தரதா சொன்னாங்க. என் பையனுக்கு நீ கெட்டுப்போன மட்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதான்ப்பா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு கெட்டுப்போன மட்டனை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்போவும் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் வீட்டுக்கு வந்தான் ரகு. விஜி இப்படி கேட்டா, என்னங்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. காந்திமதியும் தான் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, என்னப்பா ரகு, போனையை கண்டுபிடிச்சியா, யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்டாங்க. ரகு ரொம்ப கோவமாக இப்படி சொன்னான், போதும் நிறுத்துங்கம்மா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அந்த வேலு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் தான் அவனுக்கு பணம் கொடுத்து எனக்கு கெட்டுப்போன மட்டனை கொடுக்க சொல்லியிருக்கீங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு காந்திமதி இப்படி சொன்னாங்க, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் இவன் மேலே இருந்த கோவத்தினால அந்த வேலுக்கிட்ட பணம் கொடுத்து உனக்கு கெட்டுப்போன மட்டனை கொடுக்க சொன்னேன். நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது. நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. எப்பவும் போல் மக்கள் ரகு கிட்ட வந்து மட்டன் சுக்காவை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவனுக்கு நிறைய லாபம் கிடைச்சிது. காந்திமதி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து விஜயை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.